முன்னால கூட எங்க கலியக்கால வாதத்தில் கூட ஆலிம்கள் கஞ்சா அடிக்கலாம்னாங்க. அந்த வாசகத்தை தரணும்னு கேட்டோம். கடைசி வரைக்கும் அந்த இதை தரலையே. இப்படி விளங்குகிறது விளங்குறதுன்னு சொல்லித்தானே ஆலிம்கள் மேல வீண்படி சுமத்திட்டு இருக்கிறாங்க. ஆலிம்கள் கஞ்சா அடிக்கலாம் சொன்னா அந்த வாசகத்தை தாங்கன்னு கேட்டோம். கடைசி வரைக்கும் தெரியல. ஏன்னா அப்படி ஒரு வாசகம் இல்ல. புரியுறாங்களாம். அப்படி புரியுறேன்னு சொன்னாக்க யார் மேல யாரும் வீண்படி சுமத்தலாங்க. இதெல்லாம் ஒரு இதா ஒரு ஆள் மேல நல்லதுன்னு சொன்னா நல்ல விதமா புரியலாம். ஒரு ஆள் மேல செய்யாத ஒன்ன சொல்லாத சொல்றதுக்கு புரியுதுங்கிற வார்த்தை கொண்டு வரணுமா? இதான் நபி வழியா? யாரு என்ன சொன்னாங்களோ அதே தான் அவங்க சொல்லணும். இவங்க சொன்னாங்கன்னு சொல்லணும், செஞ்சாக்க செஞ்சான்னு சொல்லணும். இவ்வளவு புரிஞ்சு ஒரு ஆள் மேல ஒரு ஈட்டு கட்டுறாங்க, வீண்படி சுமத்துறாங்க. அதே போலங்க இப்ப பதிலுங்கிற பட்டியல் போட்டாங்கல்ல, எதுவுமே பதில் இல்லைங்க. பதில்ங்கிற பேரு தான் இருந்துச்சே தவிர நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. மறுபடியும் மாறிவிட்டது, வசனம் மாறிவிட்டது கலாலா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன கேட்டோம்? அப்ப அந்த சட்டம் மாறிவிட்டதுன்னு சொன்னா என்ன ஆதாரம் கேட்டோம். சரி, ஆதாரம் தரல. அப்ப தாய்வழி சகோதரனுக்கு என்ன நிலைப்பாடு? நீங்க சட்டம் மாறின்னு சொல்லுங்க. அதுக்கு இதுவரையும் பதில் சொன்னாங்களா? கலாலான்னு தூக்குனாங்களே, அவங்க பதில இது இருந்துச்சா? நான் கேட்ட கேள்வி பதில் இருந்துச்சா? அப்ப பதில் சொல்லிட்டோம், பதில் சொல்லிட்டோம். கேள்வி கேள்வியா இருக்குது, பதில் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதே போல இவங்க அந்த தொடைய மறைக்கிற விஷயத்துல சொன்னாங்க, நீங்க என்ன ஆதாரமா நாங்க கேட்டீங்க, எந்த இமாம் கேட்டீங்கன்னு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? நீங்க இப்படி ஒரு ஆபாசத்தை சொல்றீங்களே, அதுக்கு உங்களுடைய ஆதாரம் என்ன? குர்ஆன்ல ஹதீஸ்ல ஏன் சொல்லி காட்டல? இதான் எங்க கேள்வி. அப்ப குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்கு, அதனாலதான் நாங்க இப்படி சொல்றோம். அதுக்கு பதில் சொன்னீங்களா? இல்ல. மாலிக் இமாம் சொன்னாருங்கிறதுக்கு தான் தந்தீங்க. ஆனா நீங்க அப்படி மாலிக் இமாம் சொன்னான்னு சொன்னீங்க. இல்லையங்க, அவர் இப்படி சொல்லி இருக்கிறான்னு பிதாத்துல் முஜாஹிதீன் இப்படி இருக்குன்னு காமிச்சோம். இல்ல, நாங்க சொல்றதுக்கு இப்படிதான் இருக்குங்கிறீங்க. அப்ப உண்மையில அவர் எப்படி சொன்னாருங்கிறது ஒரு ரிசர்ச் பண்ண வேண்டி இருக்கு. ஆனா உங்க கொள்கைக்கு குர்ஆன்ல ஹதீஸ்ல ஆதாரம் இல்லைங்கிறத நிரூபிச்சிருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நீங்க ஆதாரம் தர கிடையாது. அது ஒண்ணா. அடுத்து இப்னு கஸீர் இமாம் விஷயமா கேட்டோம். நீங்க குர்ஆனுடைய இலக்கத்திற்கே முரணானதுன்னு இப்னு கஸீர் சொல்லியிருக்காங்க, ஒரு தஃசீர் எழுதிருக்கீங்க. இப்னு கஸீர் எங்க சொன்னாங்க? ஆதாரம் தாங்கன்னோம், பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்கன்னோம். கொடுத்தீங்களா? இல்ல. நீங்க மத்தது நாங்க கேட்காத தந்தீங்க. இமாம்கள் ஆபாசை ஆதரிக்கிறார்கள் சொன்னதை கேட்டோம். ஆனா அதை தராம வேற என்ன தந்தீங்க? ஆனா இப்னு கஸீர் இமாம் விஷயம் இது வரைக்கும் தெரியல. ஆமா, பதில் சொல்லிட்டேங்கிறீங்க. நான் கேட்டோம் இப்படி சொல்லியிருக்காங்களாண்டு பதில் சொன்னீங்களா? ஆதாரம் காட்டினீங்களா? இப்னு கஸீர் இமாம் அப்படி சொல்லி இருக்கிறார்கள், இப்னு கஸீர் இருந்தாங்க, அது தரலையே. அப்ப இல்ல என்ன வழங்குது? நீங்க பதில் சொல்லணும் ஆகுது. இப்னு கஸீர் அப்படி சொல்லிட்டா பதில் ஆகிறாது. என்ன நாங்க கேட்டோமோ அதுக்கு பதில் சொல்லணும். அதே போல சிறு விஷயத்தில் விளக்கம் சொன்னாங்களா? எங்க விளக்கம் சொன்னாங்க? முன்னுக்கு பின்னா நீங்க சொல்றீங்க, நாங்க சொன்னோம். அந்த விளக்கத்தை நீங்க அதோட விட்டுறீங்க, அவ்வளவுதான். அதுக்கு என்ன விளக்கமா சொன்னீங்க? அதே போல ரசூலுக்கும் நபிக்கும் நீங்க வித்தியாசம் இல்லன்னு இப்ப சொல்றீங்க, முன்னாடி இருக்கு நீங்க. அப்ப நாங்க உங்களுடைய முன்னுக்கு பின் முரணை சுட்டி காட்டணும். அதுக்கு விளக்கமா சொன்னீங்க. விளக்கமா சொல்லியாச்சு. நீங்க விளக்கம் சொல்லவே கிடையாது. ஏன் நாங்க முன்னால மறுத்தோம், இப்ப நாங்க இப்படி சொல்றோம்? சொல்லவே இல்லை. நீங்க சொல்லிட்டோம். இன்னைய வரைக்கும் நீங்க அந்த ரசூல் நபிக்கு நான் விளக்கமெல்லாம் நீங்க சொல்லலங்க. நாங்க தான் சுட்டி காட்டணும், முன்னுக்கு பின்னா முரண் சொல்றீங்க. அது போல விவாகரத்து செய்யும் உரிமை அப்படிங்கிற விஷயத்துல அவங்களும் ஒப்புக்கொண்டாங்க. நாங்க ஜமாத் தலைவர்கிட்ட தான் போய் சொல்லணும்னு சொன்னோம். அதை நிப்பாட்டிக்க வேண்டியதானே? அப்படி சொல்லியிருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லையே, நாங்க குற்றச்சாட்டை வச்சிருக்க மாட்டோமே. ஜமாத் தலைவர்கிட்ட முறையிடலாம், அவரும் கணவர் கூப்பிட்டு சொல்லலாம் இந்த பாண்டு. அதுக்குதான் குழுங்கிற பேரை நாங்க வச்சிருக்கிறோம். அது பேச்சே கிடையாது. அந்த வாசகத்தை சொல்லியா நாங்க மறுத்தோம்? பெண்களுக்கும் விவாகரத்து செய்யும் உரிமை என்று போட்டிருக்கீங்க, அந்த வாசகத்துக்கு அல்லவா நாங்க ஆட்சேபம் தெரிவிக்கிறோம். ஒண்ணு நாங்க அப்படி போட்ட தப்புன்னுங்க, அது போட்டதுக்கு இதான் ஆதாரம் சொல்லுங்க. அப்ப இதுக்கு பதில்ங்கிற பேர் வந்துச்சே தவிர பெண்களுக்கு விவாகரத்து செய்யும் உரிமை என்று போட்டீங்களா, அதுக்கு ஆதாரம் கேட்டோமே, அதுக்கு ஆதாரம் வந்ததா? அப்ப பதில் பேரு தான் நடந்ததே தவிர பதில் கிடையாதுங்கிற நீங்க புரிஞ்சுக்கிறணும். முஅல்லஃபத்து குலூபுஹும் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க வரவே இல்லை, பதிலே இல்லையே என்னமோ தெரியல, அப்படி சொல்லவே கிடையாது. அது போல இந்த எழுவாய் பயனிலைங்கிற மேட்டர் சொன்னாங்க, சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மேட்டர் சொன்னாங்க. அதாவது இப்படி இருந்தாதான், ஒரு வாசமா இருந்தாதான் அளவுகோலாம். இந்த அளவுகோல் உங்களுக்கு யார் சொல்லி தந்தது? குர்ஆனா ஹதீஸா? அதான கேட்டோம். சரி, இதுதான் அளவுகோல்னு சொன்னாக்கா வாசகமே எழுவாயும் இல்லாம பயனிலையும் இல்லாம அர் ரஹ்மான் ரஹீம் ஒரு ஆயத்தா இருக்குதே, மாலிக் யௌமித்தீன் ஒரு ஆயத்தா இருக்குதே. அப்ப வாசமா இருந்தாதான் அறிவுக்கு பொருந்தும் என்றால் அறிவுக்கு பொருந்தாதையா அல்லாஹு தஆலா வசனம் ஆக்கினா? நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கினாங்களா? இப்படி கேள்வி வந்ததுக்கு நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? நாங்க எழுவா பயனிலைங்கிற மேட்ரு சொன்னீங்களே தவிர அர் ரஹ்மான் ரஹீம் இப்படி இருக்குதே, அது எழுவா பயனிலை இல்லையே, வாசகம் இல்லையே, அப்ப நான் சொன்னேன்ல, அதுக்கு பதில் சொன்னீங்களா? அப்ப இல்ல என்ன வழங்குது? பதில் பேரில சொன்னாங்களே தவிர பதிலே இல்லை அப்படிங்கறது இதுல நம்ம புரியுறோம். அதே போல பாருங்க, அலிஃப் லாம் மீம் விஷயம் சொன்னாங்க. நம்ம என்ன கேட்டோம்? இது அரபி இலக்கியவாதிகளுடைய ஒரு முறை மரபுன்னு. நீங்க அதுக்கு ஒரு ஆதாரம் தாங்க இருக்கணும்ல, யாரோ ஒரு அப்படி சொல்லி இருக்கணும்ல. ஏன்னா அந்த இலக்கியவாதிகள் புலவர்கள் படித்த கவிதைகள் இன்னைக்கு இருக்குதுல, அழிஞ்சு போயிட்டா பரவாயில்ல.
அவங்க சபர் மொல்லக்காதுன்னு சொல்றோமே, இந்த 7 கவிஞர்கள் சலாசலது முன்னால உள்ளவங்க மிக பிரபலியமானவர்கள் உலகத்திலேயே, அரபி கவிஞர்கள். அவர்களுடைய அந்த கவிதை வரிகள்லாம் இன்னைக்கு உலகத்துல இருக்க உயிரோடு. நீங்க சொன்ன மெத்தட் பிரகாரம் அவங்க எல்லாம் இந்த எழுத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்களா? இல்ல. அப்பவே நீங்க இந்த கருத்தை திணிச்சீங்க. எந்த ஆதாரத்துப்படி? அதுக்கும் பதில் சொன்னீங்களா? நான் கேட்டோம்.